விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம சந்தானம் சாரு, சிவகார்த்திகேயன் அவங்க எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஆட்கள்ல கவின் அண்ட் ரியோ இவங்க 2 பேர பத்தி பேசணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இப்ப கவினுடைய ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு. அது ஓரளவுக்கு பேசப்பட்டுட்டு வருது. எதிர்பார்த்த அளவுக்கு படம் பயங்கரமாக படம் இல்லைனாலும், வாழ்க்கைய பத்தி கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கவங்களுடைய கதைய வந்து இந்த படத்துல வந்து தெளிவா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறனால, அந்த படத்து மேல ஒரு வெளிச்சம் இருக்குது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆ எனக்கு நம்மளுடைய லைஃப்ல நானும் சினிமால வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஓடிட்டுருந்தேன் அப்படிங்கிறனால, என்னுடைய வலி சில இடங்கள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுனால, என்னுடைய அப்பா வந்து எனக்கு இருந்த வரைக்குமே என் கூட இருக்க வரைக்கும், எங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் எனக்காக எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தலாம், ஆ படத்துல வந்து என்னால பார்க்க முடிஞ்சது அப்படிங்கும்பொழுது, எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது சில மொமெண்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ, அதனால கவினுடைய அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரியாவுடைய ஒரு இது பார்த்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம். ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது ரொம்ப பார்க்கும்போது, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனா இருப்பாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே வந்து அடுத்த ஜெனரேஷன முடிவு பண்றது மக்கள். நானோ, நீங்களோ கிடையாது. சும்மா நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். ஆனா, இவங்க 2 பேத்துக்கும் சினிமால ஒரு நல்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஜோன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல வந்து ரியோ நடிச்சிருந்தாரு. ஒரு அழகான திரைப்படம். ஏற்கனவே நம்ம நெறைய பார்த்த படம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு லவ் ஸ்டோரி இல்லைனாலும், ஒரு படம் எடுக்கப்படும்போது அந்த படத்த வந்து ஒரு ஒரு கமிங் ஏஜ் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு படத்துல ஹோல்டு பண்ணி முடிக்கிற அளவிற்கு அந்த படத்துடைய அந்த 2 1/2 மணி நேரத்தை ஹோல்டு பண்றதுக்கு ரியோ கிட்ட சில விஷயங்கள் அட்ராக்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த முதல் காதலி இறந்து போன பிறகு ரியோ அழுகின்ற அந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அது வந்து இந்த ஜெனரேஷனை சேர்ந்த பல பேர் ரொம்ப ரசிச்சதா என்கிட்ட சொன்னாங்க. என் தங்கச்சிங்கலாம் ரொம்ப ரசிச்சு அந்த படத்த பார்த்ததா சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நடிப்பு, இந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த பிரேமலு படம்லாம் எப்படி அங்க ஹிட் ஆகுதோ, அந்த மாரி இவங்களுக்கும் ஒரு நல்ல கதை அம்சம் அமைஞ்சதுன்னா, பெரிய ஹிட் ஆவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவின பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லிஃப்ட்டுங்கிற படமா இருக்கட்டும், டாடாங்கிற படமாகட்டும், அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாருங்கிற திரைப்படமா இருக்கட்டும், திரைப்படத்தில மிகப்பெரிய இடத்த வந்து நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறார். ரியோ இன்னும் அந்த அளவுக்கு வளரல திரைப்படத்தில. அந்த ஒரு படம் தான், ஜோங்கிற படம் மட்டும் தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. மத்தபடி இன்னும் பெரிய அளவுக்கு அவர் இன்னும் வளரல. ஆனா வளரட்டும். அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கட்டும். எனக்கு என்னன்னா, யாரு வந்து நடிக்கிறதா வந்தாலும், ஒரு நல்ல திரைப்படம் நடிக்கிறவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி வரட்டும். எப்படி மணிகண்டன் ஒரு படம் நடிச்சாப்ல குட் நைட். அது ஓரளவுக்கு நல்ல படமா வந்துச்சு. லவ்வர் திரைப்படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூலாம் வந்துட்டுருக்கு. ஓடிடில வந்தோனே மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தா கூட அந்த படம் நெறைய நாளுக்கு தியேட்டர்ல ஓடுது. ஸோ, இவங்கலாம் வந்து அடுத்த ஜெனரேஷன் நோக்கி நகர்கின்ற மனிதர்களா பார்க்குறேன். இவங்க 2 பேரையும் ஏன் கம்பேர் பண்றேன்னா, விஜய் டிவி ஆட்கள் அப்படிங்கிறனால 2 பேரையும் கம்பேர் பண்றேன். நம்ம மணிகண்டனையும், கவினையும் கம்பேர் பண்ணி கூட நம்ம சில விஷயங்கள் பேசி பார்க்கலாம். சினிமா ரீதியாக. ஆனா இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் ரியோ அண்ட் கவின் இவங்க 2 பேத்துக்கிட்ட என்ன அட்ராக்டிவான விஷயம்? இவங்க 2 பேரும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். 2 பேருமே பிக் பாஸ் மூலமா ஒரு வெளிச்சத்துல வந்தவங்க. ரியோவ விட மிக அதிகமாக வெளிச்சத்த வந்து அடைஞ்சவர் வந்து கவின். பிக் பாஸ் வந்து அந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா, கவினை நம்பி தான் அந்த கவினுடைய அந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங் ஒரு அழகான கேங்க வந்து உருவாக்கி, ஒரு நட்பு ரீதியான அந்த கேங் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆ தன்னுடைய கடன் சுமைய வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கிடைச்ச ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு கவினு. ஆனா, அந்த பிக் பாஸோடைய ஃபேம சரியா பயன்படுத்தி அத சினிமாக்கு கொண்டு வந்து சேர்த்த மிக முக்கியமான ஆட்கள்ல கவின் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் ஒரு ஆளு. ஸோ ஹரிஷ் கல்யாணும் ஓரளவுக்கு சில வெற்றிகள அடைஞ்சுட்டாரு. நம்முடைய கவின் அவர்கள் ஒரு வெற்றிய இது வந்து 2வது வெற்றிய ஓரளவுக்கு தன் வாழ்க்கையில அடைஞ்சிருக்காரு. இன்னும் நல்ல அ எப்படி சொல்றதுன்னா, இன்னும் கதை அழுத்தம் அதிகமாக உள்ள படங்கள எடுத்து நடிச்சாருன்னா, அவர் பெரிய இடத்துக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது மினிமம் கேரண்டி ஹீரோவா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வந்து ரியோவா, இல்ல கவினா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான நடிகர்கள். கவின் வந்து இப்ப இருக்க ஸ்டேஜ்ல வந்து ரியோவுக்கு வந்து பல படி மேல இருக்காரு. ரியோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்றது? ஸ்டோரீஸ்லாம் இருக்குல்ல, காலேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சோனே வேலைக்கு போற பேசிக் ஸ்டோரி, இதெல்லாம் வந்து ரியோ பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கவின் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அவர் இன்னும் ஃபேஸ் மெச்சூர்ட் ஆகும்போது, அவர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான கதையில அவர் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாயிருவாரு. ஸோ, எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு நகரணுமோ, அந்த அளவுக்கு நகர்ந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆவதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நம்புறேன். விஜய் டிவி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்புறம், அ அதுக்கு முன்னாடி சந்தானம், சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு அப்புறமேட்டு குடுத்த ஒரு நல்ல 2 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரியோவும், ஒண்ணு கவினும். சரவணன் மீனாட்சி மூலமா கிடைச்ச அந்த 2 பேருக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் சினிமா!